அனைவருக்கும் வணக்கம். டி.கே. சிதம்பரனார் பற்றி பார்க்கலாம். திருநெல்வேலி சீமையும் கவிகளும். நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதுபோலவே சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஒரு வகையான அஃது உண்மைதான். கவி அல்லது அவ்வளவு அருமை, கவி அவ்வளவு அருமை. ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல. ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது. வானத்தில் விளைந்த சுடர்கள் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும். மின்மினி பூச்சியையும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுரம் சமஸ்தானம் நெடுகிலும் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர். தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர்தான். பாரதியாரும் தேசிக விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம். கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகைமுத்து புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல். முக்கூடல் பள்ளு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா? அந்த கும்மாளி ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுறி மழையால மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியிலே இருக்கிறது. குடியானவர்களுக்கு இடி முழக்கம்தான் சங்கீதம், மின்னல் வீச்சுதான் நடனம். இனி திருநெல்வேலிக்கு போகலாம். சுமார் 300 வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்தில் இருந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவைகுண்டம் இருக்கிறது. பிள்ளை பெருமாள் சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. பூர்வத்தில் இதற்கு திருக்குருகூர் என்று பெயர். நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய் மொழியில் வெளியிட்டார். இது தமிழுக்கு கிடைத்த யோகம். இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும். கொற்கை என்கிற சிறு ஊர்தான் அது. அதன் புகழோ அபாரம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர், முத்தொள்ளாயிர ஆசிரியர். பல தேசங்களிலுமிருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார். மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையிலும் கொற்கையிலிருந்தே முத்து போய்கொண்டிருந்தது. புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார், பாடினார். திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான். இனி வழியிலே காயல்பட்டணத்தில் கொஞ்சம் இறங்கிவிட்டு போகலாம்.
காயல்பட்டினத்தில் 250 வருஷத்துக்கு முன் சீதக்காதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார். அவருடைய கப்பல்கள் பல தேசங்களும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன. அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகின்றார் பாருங்கள். பூவாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே. உண்மையான உணர்ச்சி. இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்கு தான். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் செயல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார். சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது. மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகுமலைக்கு போவோம். இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான். இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும். இங்கிருந்து சங்கரன் கோயில் 12 மைல், பெரிய சிவஸ்தலம், அம்பாள் கோமதி தாய். கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தாள் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாய் இருக்கிறது. சங்கரன் கோவிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர். இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயர். கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன. இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதுச்சுப்பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி என்ற 3 நூல்களை பாடியிருக்கிறார். அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செய்யுள் நயமும் நிறைந்து பாடப்பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன. இனி குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டும். கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம். கோயில், அருவி, சோலை பொதிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார். மாணிக்க வாசகரும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன. பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்கள் முக்கியமானது குற்றால குறவஞ்சி. அஃது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது. 250 வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூடராசப்ப கவிராயர் பாடிய நூல். தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம். குறி சொல்லுகிற பெண் குற்றால மலையின் பெருமையை கொதிக்கிறாள். கையிலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே. துயிலும் அவர் வெளிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே. இப்பாட்டு மலையில் உள்ள அருவிகளைப் போல் கும்மாளி ஓடுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படித்து சுவைப்போம். குறிப்பு: இக்கட்டுரை ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. எனவே அக்கால நடையில் எழுதப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதியாகும். நூல்வழி டி.கே.சி. என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரனார் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர்.
ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவர் தமது வீட்டில் வட்ட தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒளி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் 1882 முதல் 1954 ஆண்டு வரை. தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையும் இல்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர். இவர் தமது இலக்கிய ரசிக தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். டி.கே.சியின் வீட்டு கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டி கட்டு ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. இவ்வமைப்பு வட்ட தொட்டி என்றே பெயர் பெற்றது. டி.கே.சி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்திலுள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதே டி.கே.சி விரும்பினார். தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையையும் எடுத்து சொன்னார். கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார். அவர்தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன. இதய ஒளி, கம்பர் யார் முதலான நூல்களும் 900 கம்ப ராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம். சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி.கே.சி ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது. நன்றி.